கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 27 அதிகாரம் 34வது வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கசப்பை ருசி பார்த்தார், அவரை ருசி பார்த்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முனிவர் அப்படிதான். ஒரு அம்மா ஒரு கூட நிறைய பழங்களை கொடுத்தார், திராட்சை பழத்தை. எப்பொழுதுமே அந்த முனிவர் என்ன செய்வார், தனக்கு கிடைக்கிற பழத்தை தன்னுடைய சீசர்களுக்கு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பார். இந்த முறை அந்த பாட்டி, ஐயா ஐயா என்னுடைய தோட்டத்தில் விளைந்த முதல் பழங்கள் கூட நிறைய கொடுத்துருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொன்னோடனே அதை வாங்கி அவர் சாப்பிட்டாருன்னா திருப்பி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கிறார். கூட நிறைய இருந்த பழத்தையும் சாப்பிட்டுட்டார். அம்மா நல்லா இருக்குமா, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ சீசர்கள்லாம் கேட்டாங்க, ஐயா எப்பொழுதுமே பழத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க, நீங்கள் ருசி பார்த்துட்டு எங்களுக்கு கொடுப்பீங்க, இப்போ ஒன்று கூட கொடுக்கலையே ஐயா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லைப்பா, அந்த பழம் பூரா புளிப்பாக இருந்தது, அதனால் நானே சகிச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டேன், நீங்கள் அதை சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னாராம். அதே போல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னபோது சிலுவையில் அந்த கசப்பு கலந்த காடியை எடுத்துக்கொண்டு போய் கடற்காலனை தோய்த்து அவருக்கு கொடுத்தார். அவர் பூமியில் இருக்கும்போது 3 வருஷம் இருக்கும்போது எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்தார். ஆனால் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு யாருமே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாகி வெளியில் வரும்போது, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அங்கே அவர்கள் குடிக்க தண்ணி இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள். திடீரென்று ஒரு குளத்தை பார்க்குறாங்க. அந்த தண்ணி அள்ளி குடித்த போது அது கசப்பாக இருந்தது. உடனடியாக மோசேகிட்ட முறையிட்டாங்க. மோசே தேவனிடத்தில் முறையிட்டார். அந்த மக்கள்லாம் முறுமுறுத்த போது பக்கத்தில் இருந்த மரமே மறைஞ்சு போயிருந்தது. ஆனால் மோசே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் மோசேக்கு அந்த மரத்தை காமிச்சார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டவுடனே அந்த தண்ணி மதுரமாக இருந்தது. அந்த தண்ணி எல்லாரும் குடித்தாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் பிள்ளைகள், இது 2 ராஜாக்களின் புத்தகத்துக்கு நான் வரும்போது அங்கே 4ஆம் அதிகாரத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதாக இருந்தது, தண்ணீரோ கெட்டதாக இருந்தது, தண்ணி குடிக்க முடியல. உடனே எலிசா என்ன செஞ்சார், அங்கே ஒரு தோண்டியில் உப்பு போட்டு கொண்டுட்டு வாங்க அப்படின்னாரு. அந்த உப்பை கொண்டு போய் அந்த தண்ணீரில், கெட்டுப்போன தண்ணீரில் போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமாக மாறினது. அந்த தண்ணீரை அவர்கள் எல்லாரும் குடித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கானாவூர் கல்யாணத்தில் அப்படி தான் சாதாரண தண்ணியை அவர் ஜாடியில் நிரப்ப சொன்னார். அந்த தண்ணி முழுவதையும் பார்க்கும்போது வேலைக்காரர்கள் எல்லாரும் தண்ணி மொண்டு நிரப்புனாங்க. அப்பொழுது அந்த சாதாரண தண்ணியை அவர் திராட்சரசமாக மாற்றி அந்த தண்ணிக்கு ஒரு நிறத்தை கொடுத்து, அந்த தண்ணிக்கு ஒரு மணத்தை கொடுத்து, அந்த தண்ணிக்கு ஒரு ருசியும் கொடுத்தார். விதமாக கானாவூர் கல்யாணத்தில் அந்த சாதாரண தண்ணியை மூலமாக திராட்சரசமாக மாற்றி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்கு நம்முடைய தாகத்தை தீர்த்த தேவனுக்கு அவருடைய தாகத்தை தீர்ப்போமா? அவருக்கு கசப்பை கொடுக்காம, அவர் எல்லாவற்றையும், அந்த முனிவர் கசப்பெல்லாம் தாங்கிட்டு தன் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு இனிப்பை கொடுத்தது போல் இயேசுவும் கசப்பை தாங்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் மதுரத்தை அந்த சிலுவை மரத்தின் மூலமாக, அந்த மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டபோது தண்ணீர் மதுரமாக மாறினது. உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையில் தொங்கின இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் மதுரமாக மாறும். அவரை நோக்கி பார்க்குறீங்களா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பையெல்லாம் மதுரமாக மாற்றி, தண்ணீரற்ற அந்த ருசி இல்லாத தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ருசி உள்ள தண்ணீராக மாற்றினீர். கெட்டுப்போன தண்ணியும் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தது போல் எங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதித்து தரும்படியாக மன்றாடி ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.